நம்முடைய பகுதியில் இல்லாத பல மிருகங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒன்றுதான் லாமா என்னும் மிருகம். அங்கே இருக்கும் கிராமம் ஒன்றில் இவை அதிகமாக நடமாடும் பகுதியில் வீட்டிற்குள் வர முடியாதபடி குறுக்காக ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டமாக அந்த பாதையில் லாமாக்கள் வந்தன. சில லாமாக்கள் அந்த கயிற்றிற்கு அருகில் இருந்த கட்டை சுவர் மீது ஏறி தடையை தாண்டி உள்ளே சென்றன. இன்னும் சில கயிற்றிற்கு மேலாக குதித்து அந்த தடையை தாண்டி சென்றன. கடைசியாக 2 லாமாக்கள் வந்தன. அவை சுற்றுமுற்றும் பார்த்தன. அவைகளில் சிறிய லாமா மெதுவாக கயிற்றின் ஒரு ஓரத்தை வாயினால் பிடித்து தூக்கி கழற்றிவிட்டு உயரமாக நடந்து உள்ளே சென்றது. பின்னால் வந்த லாமாவும் அதை தொடர்ந்து உள்ளே சென்றது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செல்லும் பாதையில் திடீரென்று தடைகள் ஏற்படும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த தடையை தாண்டுவதற்கு நிச்சயமாக பல வழிகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சற்று நிதானமாக சிந்தனை செய்தால் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய வழி அதில் எது என்பதை கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வழி நடத்துவார். ஆம், வேத வசனங்களை கருத்தோடு வாசிக்கும் ஒவ்வொருவரோடும் கடவுள் அதன் மூலமாக பேசுகிறார். வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது எனும் அரசன் எழுதியிருக்கிறான். வேத வசனமே நம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்க்கை பாதையில் ஏதோ தடை என்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா? சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். தடையை தாண்டி முன் செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். செய்வோமா?